லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இது வெறுமனே ஒரு திரைப்படத்தை வெளியிடலாமா வேண்டாமா என்கிற பிரச்சனை அல்ல. எங்களுக்கு மலையாளம் தாய்மொழி, ஆனால் மலையாளத்திற்கு தாய்மொழி ஒன்று உண்டென்றால் அதுதான் தமிழ் மொழி. கேரளாவினுடைய முதலமைச்சர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயன் சொல்றாரு. இவர் என்ன, நீ என்ன வரலாற்று அறிஞரா, நீ என்ன மொழியியல் அறிஞரான்னு கேட்கிறாருல. போராடக்கூடியவங்க எல்லாம் மொழி அறிஞரா? அப்ப கன்னட இனவெறி அமைப்புகள்ல இருந்து கோஷம் போடுறவங்க எல்லாருமே மொழி அறிஞர்களா? அவங்க எல்லாம் இப்ப ஜட்ஜையா இருக்காரு, அவர் சட்டம் படிச்சுதான் ஜட்ஜா இருக்கிறாரு. அவர் என்ன புலவர் பட்டம் வாங்கி ஜட்ஜ் ஆகிறாரு? மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. ஆனா அந்த வகையில நான் கிடையாதுங்கிறாரு கமலஹாசன். இந்த விஷயத்துல கமல் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு, துணிஞ்சு நிக்கிறாரு அப்படிலாம் சொல்றீங்க. அவர் எடுக்கிற முடிவுக்கு திரையுலகத்துல யாருமே பெருசா குரல் கொடுக்கலங்கிற ஒரு விமர்சனமும் வரும். நியாயமா பார்த்தா விஜய் குரல் கொடுத்திருக்கணும். ஏன் குரல் கொடுக்கல? ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரே கன்னட தயாரிப்பாளர், அதனால அவர் குரல் கொடுக்கல. அதனால கமலஹாசன் மீது ஏன் இவ்வளவு வன்மம் இருக்கிறது இவர்களுக்குன்னா அதற்கு அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கிறது. மோடியை ப்ரோமோட் பண்ணணும்னு சொல்றப்ப தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் தூய்மை இந்திய திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு கமலஹாசனை தான் அழைத்து கொண்டு போனார். இப்படி தொடர்ச்சியாக கமலஹாசனை பாஜக பக்கம் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியில கமலஹாசன் தப்பி விட்டார். எப்படி ரஜினிகாந்த் வரணையாரன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணாரா, இளையராஜாவுக்கு எப்படி பாஜக ஒரு ராஜ்யசபா எம்பி தந்தார்களோ அதே போல கமலஹாசனுக்கும் தருவதற்கு தயாராக இருந்தார்கள். நம்பிக்கைக்குரிய தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். கமல் பதவியேற்றதுக்கு அப்புறம் பிஜேபியோட அட்டாக் அதிகமா இருக்குமா? அவர் மீது ஏதாவது வழக்கு போடலாம், எதையாவது ஒண்ணு சொல்லலாம்னு பார்த்தா எல்லாத்தையுமே ஒயிட்ல வச்சிருக்கிறாரு. விஜய் மாதிரிலாம் வளைந்து போவதற்கு அவர் ஆள் கிடையாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தக்லைஃப் படம், கமல் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ஓடிட்டு இருக்கு. அவங்க ரசிகர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன வாசகங்கள்லாம் அந்த கேக்கில் எழுதி அதெல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. பனியன்லையும் சில பேர் அந்த வாசகத்தில் எழுதி கமலை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவர் பேசின விஷயங்கள் கோர்ட் வரைக்கும் போகுது. கோர்ட்டு சில கேள்விகளை எழுப்புது. அது எப்படி பார்க்குறீங்க? கமல்ஹாசன் அவர்கள் தக்லைஃபினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசுகிற போது மொழி உணர்ச்சியை பற்றி தூண்டி விடுகிற எந்த வாசகத்தையுமே அவர் சொல்லலை. கன்னட சூப்பர் ஸ்டாராக இருந்த ராஜ்குமார் தன் மீது எவ்வளவு அன்பாக இருந்தார் என்று அவர் மீது காட்டிய அன்பையும் அவர் தனக்கு கொடுத்த ஆதரவையும் நெகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிற போது அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சிவராஜ்குமார் என்னுடைய சகோதரர், நாங்கள்லாம் ஒரே குடும்பம், எங்கள் குடும்பம் அவர் குடும்பமும் வேற அல்ல என்றெல்லாம் அந்த அன்பை விளக்குகிற நேரத்தில், அன்புமலை பொழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை ஒரு ஃப்ளோவில் என்ன சொல்லிட்டார்னா, தமிழிலிருந்து பிறந்ததுதானே கன்னடம், எங்கிட்ட இருந்து போனவர் தான் நீங்க, எங்களில் ஒருவர் தான் நீங்கன்னு சொல்றதுக்காக ஒரு தாய் பிள்ளை உறவை போல ஒரு மேற்கோள் காட்டுவதற்கு மட்டும்தான் அவர் சொன்னார். இந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு கன்னட இனவெறி அமைப்புகள், ஏற்கனவே காவிரி நீர் தரக்கூடாது என்று சொல்லுகிற மொழிவெறி அந்த கன்னட வெறியர்களினுடைய ஒரு கூட்டம், வாட்டாள் நாகராஜ் மாதிரியான ஒரு கூட்டம், அந்த குரூப் இதை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு போராட்டமாக மாற்றுகிறார்கள். இந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. இது வெறுமனே ஒரு திரைப்படத்தை வெளியிடலாமா வேண்டாமா என்கிற பிரச்சனை அல்ல, அல்லது ஒரு திரைப்படத்திலே இப்படி சொல்லப்படலாமா, இப்படி ஒரு கருத்தை ஒரு இசை வெளியீட்டாளர் ஒருவர் பேசலாமா என்கிற கருத்து அல்ல. இது யாரோடு யார் பேச வேண்டிய விஷயம். திராவிட மொழி குடும்பத்திலே இருந்து தமிழ் மொழியிலே இருந்துதான் மலையாளம் பிறந்தது. இதை கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதமாக சொல்றாரு. எங்களுக்கு மலையாளம் தாய்மொழி, ஆனால் மலையாளத்திற்கு தாய்மொழி ஒன்று உண்டென்றால் அதுதான் தமிழ் மொழி, தமிழ் தான் மலையாளத்துக்கே தாய்மொழின்னு கேரளாவினுடைய முதலமைச்சர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயன் சொல்றாரு. அவரு அங்க சொல்றாரு, சித்தராமையா புரிதல் இல்லாம பேசுறாரு, வரலாறு தெரியாம பேசுறாருன்னு கமலை சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று கமலஹாசன் கண்டுபிடிக்கல. கமலஹாசன் உண்மையிலேயே அந்த கோர்ட் சொன்னது மாதிரி அவர் ஒரு வரலாற்று அறிஞரோ மொழியியல் அறிஞரோ கிடையாது. ஆனால் மொழியியல் அறிஞர்கள் சொன்னதை மேற்கோள் காட்டார். இப்ப திருவள்ளுவருடைய ஒரு குறளை ஒருவர் சொல்றாரு, நீ என்ன பெரிய கவிஞரான்னு கேட்க முடியுமா? திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு ஒருத்தர், நீ எல்லாம் ஒரு கவிஞரான்னு கேட்க முடியுமா? அப்படி இல்லை, யார் வேண்டுமானாலும் படித்திருந்தால் மேற்கோள் காட்டலாம். பழமொழி சொல்றாங்க, எத்தனையோ மேற்கோள் சொல்றாங்க. சில பேர் வடிவேல் ஜோக்க கூட மேற்கோளா சொல்றாங்க. அப்ப அவர் நீ என்ன வடிவேலான்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு உதாரணம் சொல்ற வழக்கம் என்பது ஒன்று உண்டுதான். அப்ப இதை யார் சொன்னது?
அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இதை மொழியியல் அறிஞர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணத்தை எழுதியவர்கள் கால்டுவெல் போன்ற மொழியியல் அறிஞர்கள் இதை பேசி இருக்கிறாங்க. பல பேர் இதை ஏற்கனவே பேசி இருக்கிறாங்க. அப்ப அவர்களினுடைய கூற்றைத்தான் இவர் முன்வைக்கிறாரே தவிர, இப்ப நீங்க மவுண்ட் ரோட்டுக்கு பக்கத்துல தேவி தேட்டருக்கு பின்னாடி எல்லிஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. அவர் ஒரு பெரிய அவர் தான் முதல் முறையாக சொன்னது இந்த மொழி சார்ந்த விஷயங்கள் குறித்து. அவர் பேர்ல தான் அந்த தெரு இருக்கிறது. பொழுது எல்லிஸ் என்கிற பேர் அறிஞர் தான் அதை சொல்றாரு, மொழியியல் ஆய்வாளர் தான் சொல்றாரு. அப்ப நியாயமாக யார் மேல நம்ம யார் மன்னிப்பு கேட்கணும்னா கால்டுவெல்லும் எல்லிஸும் தான் கேட்கணும் மன்னிப்பு. அவங்க தான் இந்த கருத்தையே சொன்னது. மேற்கோள் காட்டுவதற்காக இவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது தவறான விஷயம். ஒண்ணு சரி, இவர் என்ன நீ என்ன வரலாற்று அறிஞரா, நீ என்ன மொழியியல் அறிஞரான்னு கேட்கிறாருல. போராடக்கூடியவங்க எல்லாம் மொழி அறிஞரா? அப்ப கன்னட இனவெறி அமைப்புகள்ல இருந்து கோஷம் போடுறவங்க எல்லாருமே மொழி அறிஞர்களா? அவங்கெல்லாம் வரலாற்று ஆய்வாளரா? இப்ப ஜட்ஜையா இருக்காரு, அவர் சட்டம் படிச்சுதான் ஜட்ஜா இருக்கிறாரு. அவர் என்ன புலவர் பட்டம் வாங்கி ஜட்ஜ் ஆகிறாரு? அவருக்கு எல்லாமே தெரியுமா? ஒரு கொலை வழக்கு நடக்குது, அவர் நடத்துறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டாக்டர் கொடுக்குறாங்களா, வக்கீல் கொடுக்குறாங்களா? டாக்டர் தானே கொடுப்பாங்க. அப்ப ஏன் அவங்க அப்புறம் இவர் டாக்டரா, இவரையும் அந்த கேஸை எடுக்கிறான்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுல்ல, எல்லாம் தெரிந்தவனும் இல்லை, ஏதும் தெரியாதவனும் இல்லை. ஒரு துறையில தானே ஒருத்தர் வித்தகராக இருக்க முடியும், எல்லா துறையிலும் ஒரு வித்தகராக இருக்க முடியுமா? அதனால ஒரு மேற்கோள் காட்டுறாரு. இப்ப மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தையை அவர் ஏன் கேட்க மறுக்கிறாரு? அவருக்கு ஒன்றும் ஈகோலாம் கிடையாது. செய்யாத தப்புக்கு எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கிறாரு. அப்படி கமலஹாசன் கேட்காமல் விட்டதன் வழியாக கர்நாடக மாநிலத்திலே அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகாதனால 10 கோடியில இருந்து 25 கோடி ரூபாய் வசூல் அவருக்கு பாதிக்கிறது. ஒரே ஒரு சொல்லுக்காக 25 கோடி ரூபாய் இழப்பை சந்திப்பதற்கு கமலஹாசன் தயாராகி விட்டார் என்று சொல்லுகிறது சாதாரண விஷயம் இல்லை. நெடுஞ்சான் கிடையா, வேறவனா இருந்தா நெடுஞ்சான் கிடையா விழுந்துருவாங்க. மன்னிப்பு கேட்பதற்கென்றே பிறந்த பிறவிகள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கோர்ட்ல போய் கோர்ட்டாவது மயிராவதுன்னெலாம் பேசிட்டு கடைசியில் போய் மன்னிப்பு கேட்டவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும் எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதனால மன்னிப்பு கேட்பதற்கென்று ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. ஆனா அந்த வகையில நான் கிடையாதுங்கிறார் கமலஹாசன். கமலஹாசன் மட்டும் இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் இணையவில்லை என்றால் இப்படி ஒரு பிரச்சனையை பாஜக கிளப்பி இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது. அந்த கன்னட இனவெறி அமைப்புகளுக்கு பின்னால் இந்த பிரச்சனையை தூண்டி விட்டது. ஏன்னா அங்கே கர்நாடகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முதன்மையான கட்சியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒருத்தராகத்தான் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக வர்றாரு. அப்ப இந்த சூழலிலே கமலஹாசனை எப்படியாவது காலி செய்யணும் என்பதற்காக இதற்குள்ள ஒரு அரசியல் சூழ்ச்சியாகத்தான் அதை செய்யறாங்க. பாஜக தான் தூண்டி விடுது, பாஜக தான் பின்புலத்துல இருந்து கமலுக்கு எதிரான செயல்களை செய்யுது, எல்லாமே நீங்க சொல்றீங்க. அங்க குரல் கொடுத்து எதிர்த்து குரல் கொடுத்தது சித்தராமையா இல்ல. சித்தராமையாவுக்கு ஒரு வழி இல்லை. எல்லாரும் சொன்னதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் பேசலைன்னா கன்னட மொழிக்கு துரோகம் செய்து விட்டார்னு சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம என்ன, அதாவது மாற்று கருத்து உடையவர்கள் கூட சில விஷயங்கள்ல தங்கள் சொந்த கருத்தை சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாகிஸ்தான் மீது போர் விமானங்கள் பறந்த போது நம்ம என்ன செய்தோம்? எல்லாரும் போர் வேண்டாம்னு இடதுசாரிகள், முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? நீ தேச துரோகி, இந்த தேசத்துக்கு எதிரானவங்க. ட்ரம்ப் சொன்ன உடனே போர் நின்றுச்சு. ட்ரம்ப் சொன்ன உடனே போர் நின்ற உடனே என்ன வேண்டாங்க? எல்லாருமே போரை நிறுத்துன்னு அவர் சொன்னாரு, போர் நின்றுச்சு. இப்ப தேச துரோகிகள்லாம் இப்ப யாராரு? போரை நிறுத்துன்னு இதுக்கு முன்னாடி சொன்னவன் பூரா தேச துரோகி, ட்ரம்ப் சொன்ன முன்னாடி நிகழ்ந்தவன் பூரா தேச தியாகியா? அப்போ ஒரு கருத்துக்கு வேறு வேறு வண்ணங்கள் பூசுகிறாங்க, வேறு வேறு அபிப்பிராயங்களை உருவாக்குறாங்க. அதனால ஒரே கருத்தை வேறு வழி இல்லை, எல்லா மக்களும் எதிர்த்து நிற்கிற போது சித்தராமையா அமைதி ஆயிட்டாருன்னா பாஜக அந்த இடத்த கைப்பற்றிடும். பத்திலா எப்படி இந்த அரசாங்கம் எப்படி உடந்தையா இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக அவரும் வேறு வழி இல்லாம இந்த குரலை பேசிட்டார். ஆனா இன்றைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு சினிமாவினுடைய வெற்றியை சினிமாவை பார்க்க விடாம தடுக்கிற வேலையை இன்னைக்கு யாராலையுமே செய்ய முடியாது. ஒரு காலத்தில் திரையரங்கத்தை விட்டால் சினிமா பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ஓடிடி தளங்கள் இருக்கிறது, இணையதளம் இருக்கிறது, பல வாய்ப்பு இருக்கிறது. அதனால சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிடாதுங்கிற மாதிரி கமலஹாசன் தைரியமாக தன்னுடைய இழப்பை பற்றி கருதாமல்
வருமானத்தை விட தன்மானம் பெரிது என்பதை நிரூபித்து விட்டார். இந்த விஷயத்துல கமல் வந்து ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு, துணிஞ்சு நிற்கிறாரு அப்படிலாம் சொல்றீங்க. அவர் எடுக்கிற முடிவுக்கு திரையுலகத்துல யாருமே பெருசா குரல் கொடுக்கலங்கிற ஒரு விமர்சனமும் வருது. இல்ல, திரையுலகம் சார்ந்தவர்கள் வந்து பல பேர் வந்து நியாயமாக பார்த்தா விஜய் குரல் கொடுத்துருக்கணும். ஏன் குரல் கொடுக்கல? ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரே கன்னட தயாரிப்பாளர், அதனால அவர் குரல் கொடுக்கல. இப்ப வந்து பண்ருட்டி வேல்முருகன் போன்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து தக் லைஃபை வெளியிட மறுத்தால் நாளைக்கு கன்னட படம் எதுவுமே தமிழ்நாட்டில் ஓடாது, காந்தாரா மாதிரி படம், கேஜிஎஃப் மாதிரி படத்தெல்லாம் நீங்க இந்த ஊரில் கொண்டு வந்து ஓட்ட முடியாது, இனிமே திரையரங்கத்தில் வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சொல்றாரு. இந்த பகையை வளர்த்து கொண்டே போவதா, இந்த பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தி கொண்டே போவதா, கூர்திட்டி கொண்டே போவதா என்று பார்க்கிற போது இரண்டு மொழி சார்ந்தவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பகையை வளர்க்காமல் விட்டு விடுவதுதான் நல்லது. இல்ல நீ வா வந்து வம்புழுப்போன்னு சொன்னா, தமிழ்நாட்டிலே இருந்து எத்தனையோ தமிழர்கள் வந்து கர்நாடகத்திலே பெங்களூரிலே வசிக்கிறார்கள், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, பல பேர் அங்கேயே போய் செட்டில் ஆயிருக்காங்க. அவர்களினுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பேற்பது? எனவே இந்த பிரச்சனையை வந்து வளர்த்து விடாமல் இருப்பதுதான் சரியானதை தவிர, நியாயமாக திரையுலகம் வந்து ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கணும். ஆனால் அப்படி தெரிவிப்பதில் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. யார் சிக்கினாலும் தனியா சிக்கிக்க, நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக. இப்போ அவர் ராஜ்யசபா எம்பியாக போறாரு, இருந்தாலும் இன்னொரு பக்கம் நடிச்சுட்டு தான் இருப்பார். இப்போ அடுத்த படத்துக்கு இதே போல சிக்கல்கள் வருமா? அதே கர்நாடகாவில் இல்லை, கமலஹாசனுக்கு வந்து திரைப்படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கலாவது முதல் முறை அல்ல. அவர் ஏற்கனவே விஸ்வரூபம் பிரச்சனையை பார்த்திருக்கிறார். விஸ்வரூபம் பிரச்சனைக்கு மட்டும் சிறுபான்மை அமைப்புகளின் கூட்டமைப்பு வந்து எதிர்த்து போராடவில்லை என்றால் அந்த படமே வெற்றி பெற்றிருக்காதுன்னு ஒரு கருத்து இருக்கிறது. இந்த படத்தை ஜெயிக்க வச்சதே அந்த 24 கூட்டமைப்பு தான் சொல்றாங்க சிலர். நியாயமாக பார்த்தால் கமலஹாசன் அந்த படத்தினுடைய வியாபாரத்திலே வெற்றி பெற்றதுல பணத்தில் அந்த 24 கூட்டமைப்புக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு நான் கூட அந்த காலகட்டத்தில் சொன்னேன். அதனால கமலஹாசன் மீது ஏன் இவ்வளவு வன்மம் இருக்கிறது இவர்களுக்குன்னா, அதற்கு அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கிறது. தொடக்கத்திலே வந்து தூய்மை இந்தியா திட்டம் எல்லாம் தொடங்குகிற போது மோடியை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்றப்ப தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாம் தூய்மை இந்திய திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு கமலஹாசனை தான் அழைத்து கொண்டு போனார்கள். ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மை இந்தியா திட்டத்திலே நம்மவர் படத்திலே வந்த ஒரு பாடலை மையமாக வைத்து, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் அப்படிங்கிற பாட்டை மையமாக வைத்து தான் அந்த இதையெல்லாம் நடத்தி பார்த்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக கமலஹாசனை பாஜக பக்கம் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியில வந்து கமலஹாசன் தப்பி விட்டார். எப்படி ரஜினிகாந்த் வந்து வரேன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணாரா, இவர் வராமலே எஸ்கேப் ஆயிட்டார். இளையராஜாவுக்கு எப்படி வந்து பாஜக ஒரு ராஜ்யசபா எம்பி தந்தார்களோ அதே போல கமலஹாசனுக்கும் தருவதற்கு தயாராக இருந்தார்கள் பாஜகவிலையா? ஆமா, நம்பிக்கைக்குரிய தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். கமலஹாசனுடைய நண்பர்கள் பலரும் எனக்கு நண்பர்கள், அவர்கள் வழியான வந்த தகவல். ராஜ்யசபாவுக்கு பாஜக வந்து சீட்டு தரதுக்கு தயாராக இருந்தோம், அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டார். ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டு இன்றைக்கு திமுக கூட்டணியில, இந்தியா கூட்டணியில போய் அவர் இணைகிறார் என்று சொல்லுகிற போது அவர்களுக்கு வருகிற ஒரு கோபம் வந்து இந்த மாதிரியான பட ரிலீஸுக்குள்ள வந்து கன்னட மொழிவெறி அமைப்புகளை தூண்டி விடுகிற வேலையை முழுக்க முழுக்க பாஜக தான் பின்னால் இருந்து செய்கிறது. இது வெளியிலிருந்து பார்த்தால் மொழி பிரச்சனை, உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்தால் இது அரசியல் பிரச்சனை. நீ இந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக கமல் பதவியேற்றதுக்கு அப்புறம் பிஜேபியோட அட்டாக் அதிகமாக இருக்குமா? அதற்கெல்லாம் அவர் அஞ்சுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஒரு முக்கியமான சங்கி சொன்னார், அவர் மீது ஏதாவது வழக்கு போடலாம், எதையாவது ஒன்று சொல்லலான்னு பார்த்தா எல்லாத்தையுமே ஒயிட்டில் வச்சிருக்கிறாரு, முறையாக வரி கட்டி வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும். அதனால கமலஹாசன் இடத்திலே போய் எந்த விசாரணை அமைப்பை வைத்துக்கொண்டு எந்த வித்தையும் காட்ட முடியாது. விஜய் மாதிரிலாம் வளைந்து போவதற்கு அவர் ஆள் கிடையாது. கமலஹாசனை பாஜகவால் மிரட்ட முடியாதுன்னு சங்கிகளே சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.